ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம தொகுத்து இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்க இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையும். வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசி அதிபதி புதன் இந்த தினம் நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க 7ஆம் இடத்துல. கூடவே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் ராகு ஆகிய கிரகச்சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6 கூடியவன் 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அழகாக மாறுங்க. சிறந்த ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். நீங்க எந்த வகையில ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானமாக மித வேகத்தோட போறது நல்லதுங்க. ரிஸ்க் எடுத்து ரொம்ப வேகமாக ஹார்ஷெல்லாம் டிரைவ் பண்ணாதீங்க. 2 வீலர் 4 வீலர் எதுவாக இருந்தாலும் சரிங்க, வாகனங்களின் போது பயணங்களின் போது நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம். எந்த விதமான சூழலிலும் உங்க சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லதுங்க. நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும், ஓய்வு அதிகமாக கிடைக்கும். சுபகாரியங்கள்ல நீங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. சுபகாரியங்களுக்காக நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய சூழல்கள், கொஞ்சம் அங்கங்கே அலையிற சூழல்கள் ஏற்படலாங்க. ஆனா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல விதமாகவே அது அமையுங்க. மாணவர்களுக்கு கல்வியில சின்ன சின்ன குழப்பங்கள் என்ற தினம் புதிதாக தோன்றலாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க, அது தானாக சரியாகிவிடும். பொருளாதார நிலையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழல் ஏற்படுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கொண்டு வந்து தரும். ஏன்னா வியாபார ரீதியாக இந்த தினம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால பொருளாதார உயர்வு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தன லாபம் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு பண வருமானங்கள் கை கிடைக்கிறதுல கூடிய பிரச்சனைகளாக தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண வரவுகள் மூலமாக பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம், ஒரு ஐடியாக்கள் மனதில் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஆனால் பயணங்களின் போது நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. பயணங்களின் போது தகுந்த திட்டமிடலை மேற்கொண்டு பயணங்களை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்க தொழில்ல, பயிர் தொழில்ல கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நிதானித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக நல்ல லாபகரமான உங்க தொழிலை நீங்க சிறந்த முன்னேற்றத்தை அடைவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு அதிகமான ஓய்வு கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கான நல்ல ஒரு உற்சாகத்தை நீங்க அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அல்லது நல்ல தூங்கி எந்திரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனா செலவழிக்கும் போது பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவழிக்கணுங்க. எந்த வகையில உங்க பணம் செலவாகணும் அப்படின்றத நீங்க முன்கூட்டியே திட்டமிடல் மேற்கொண்டு செய்வது நல்லதுங்க. அதன் மூலமாக அதிகமான பணம் செலவழித்து பின்னாடி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உருவாக்கி கொள்ள தேவையில் இருக்காதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது முதியோர்களிடம் பழகும் போது நீங்கள் உங்களது லட்சியங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்தலாம். குறிப்பாக உங்க வீட்டு தாத்தா பாட்டி அல்லது உங்க அப்பா அம்மா கிட்ட கூட உங்க லட்சியங்களை பற்றி நீங்கள் பேசுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கும். எனவே நீங்க எதிர்காலத்துல என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய லட்சியங்கள் என்ன, எந்த கோலை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் நீங்க கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கலந்து பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்க முயற்சிகளுக்காக, உங்க லட்சியங்களுக்காக நீங்க இப்பொழுது அடைய முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் கூடுதல் பொறுமையாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா உங்க காதலர் உங்க கூட இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படலாம். உங்க காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால பொறுமையாக இருக்கணுங்க. காதல் பத்தி நீங்க அதிகமா யோசித்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு வெறுமையான அனுபவங்கள் ஏற்படுங்க. உங்க அன்புக்குரியவர் உங்க கூட இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு மனசு வெறுமையாக காணப்படும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வழி நீங்க பாட்டுக்கு உங்க வேலைகளை பார்த்துக்கொண்டு சிறப்பாக போயிட்டே இருக்கணுங்க. உங்க வழியில யாரு குறுக்கிட்டாலும் சரிங்க, நீங்க அவங்க கிட்ட அடமட்டம் இல்லாம கொஞ்சம் பணிவோட கொஞ்சம் சார்மிங்கா நடந்துக்கங்க. இன்னும் சிறப்பாக
சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் நீங்க அமைதியாக இருந்து காரியங்களை சாதிப்பதற்கு உகந்த ஒரு நாள். நீங்கள் கோவப்பட்டு கத்துறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க. உங்க வழியில யாராவது குறுக்கிறாங்க அப்படின்னா நீங்க பணிவோட ஒரு தன்மையோட நடந்துகிட்டு அந்த ஒரு தடைகளை நீங்க கண்டிப்பாக படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சில தொலைதூர உறவினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகை தரதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைதி கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க அனுமதிக்காதீங்க. இந்த தினம் நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிங்க. 6 to 8 மணி நேரம் தூங்கி நிம்மதியாக எந்திரிச்சு நீங்க உங்க வேலைகளை பார்க்கறது நல்லதுங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பதற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக இருக்குங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உங்களது தன்னம்பிக்கை காரணமாகவும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நல்ல தகவலை கொடுப்பதன் காரணமாகவும் இன்னும் இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல தனலாபத்தை பெற முடியும் என்றாலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்க கூட்டாளிகள் கூட பழகும் போது கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் சில பேர் வேற நாட்டுக்கு போலாமா, வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நாடு மாற்ற சிந்தனைகள்லாம் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இப்போது செலவுகள் அதிகரிக்குங்கிறதுனால நீங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதன் மூலமாக நிம்மதி பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். சுத்தமா கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அசுத்தமான இடங்களுக்கெல்லாம் போகாதீங்க. ஆரோக்கியத்துக்குள்ள அலட்சியம் காட்ட வேண்டாம். இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. பயணங்களின் போது ரிஸ்க் எடுக்காம டிராவல் பண்ணும்போது அதிகமான ரிஸ்க் எடுக்காம பயணங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும். மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரியங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்க முடியும். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் தானாக மறைந்து விடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களது பொருளாதாரத்தில் தனலாபம் அதிகரிக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் மாற்றங்கள் நிறையும் பண வரவுகள் சேரும். இன்றைய தினம் மாணவர்கள் கொஞ்சம் இங்கே கூடுதல் கவனம் செலுத்தி விழிப்புணர்வாக இருந்து கொண்டு உங்களது குழப்பங்களை எல்லாம் நீக்கிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ரெஸ்ட் கிடைக்குங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கங்க. இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட் பெற முடியும் என்றாலும் பொறுமையாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள். விவசாயம் பயிர் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.